மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு தோசை பண்ணலாமா? வாங்க. இதுக்கு 1 கப் நம்ம மரவள்ளிக்கிழங்கு துருவினது எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கங்க. 1 கப் அரிசி மாவு, அதே கப்பில் 1/4 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு தோசை தவா வச்சு இந்த மாதிரி தோசை எப்பவும் போல் நீங்கள் வார்த்து எடுக்குங்க. இப்போ தோசை தவாவில் நல்ல ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் ஆயில் ஆர் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த தோசை ஒரு சைடு வெந்தது, இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆகிடுங்க. இதுக்கு சைடிஷாக நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஹெல்த்தியானதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. கிழங்கு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.